ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கொடுவா மீன் வந்து வாங்கியிருக்கிறோங்க. ஆமாங்க, இந்த கொடுவா மீனை தான் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல. பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இதாங்க வாங்கணும். எங்கேயும் பெருசா மார்க்கெட்டுக்குலாம் தேடி அலைஞ்சு வெஞ்சு அப்படிலாம் வாங்கல. ஸோ சிம்பிளா நம்ம வீட்டுக்கிட்டே போயிட்டு இன்னைக்கு வந்து வாங்கிட்டோம். 1.5 கிலோ உள்ள ஒரு மீனா, பெரிய மீனா பார்த்து வாங்கியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு மீன். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அதோட செய்முறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அது கூட. அப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பரு. ஸோ தேவையான அளவு எண்ணெய். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோம்னா மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம எண்ணெயை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த எண்ணெயோட ஒரு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தயிரை சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம வந்து தயிரை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஸோ அதோட வந்து நம்ம மசாலாவை நல்லா குழையே நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதும் அதோட உப்பு பதம், காரம் இதெல்லாம் நம்ம தொண்டைக்கு நல்லா இதமாக இறங்குற மாதிரி இருக்கணும். காரம் மசாலாலாம் இந்த புளிப்பு தன்மையும் கொஞ்சம் இருக்கணும். ஸோ லெமன் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன், புளிப்பாக இருக்குது, அதனால லெமன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா மசாலாவை நல்லா குழைய பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மீனாக எடுத்து நம்ம அதில் வந்து மசாலாவை வந்து தடவணும் நல்லா. ஸோ தடவினோம்னா அந்த மசாலா வந்து ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. ஆமாங்க, பாருங்க எவ்வளோ ஸ்லைஸாக போட்டு அழகாக மீன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஸோ ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சுங்க இந்த மீன். சாப்பிட்றதுக்கும் சரி, பொரிக்கிறதுக்கும் சரி, வேலையும் ரொம்ப மிச்சம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனை கொடுக்கலாங்க. ஆமாங்க, ஏன்னா இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நடுமுள் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு மற்றபடி சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயப்படவே தேவையில்ல. தைரியமாக குழந்தைங்களுக்கு இந்த மீனை நல்லா பொரிச்சியும் கொடுக்கலாம், குழம்புல போட்டும் கொடுக்கலாம். ஸோ மீன் வந்து முள் கம்மியாக உள்ள மீன் இந்த கொடுவா மீன். ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட் இந்த மீனில். ஸோ நம்ம இந்த சண்டே வந்து இதுதான் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி அதை நான் வீடியோவை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கேப் கிடைச்சதுனால அதை இன்னைக்கு போடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடுறோம். பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்பவும் அருமையாக இருக்குது. அந்த மீனோட கண்ணை பாருங்க, அப்படியே அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, கெண்டை மீன் மாதிரி தான் இருக்கும் இந்த கொடுவா மீனும். ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கெண்டை மீனில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன முள்ளாகவும் சில இதில் வரும், பெரிய மீனே எடுத்தாலும். ஸோ இது கொடுவா மீனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குமே உங்களுக்கு நடுமுள்ளு தவிர சைடு முள்ளே எதுவுமே இருக்காது. சின்ன குழந்தைங்க கொண்டு நம்ம அழகாக நல்லா பொரிச்சோ குழம்புல போட்டோ அழகாக கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து ரொம்ப கம்மி தாங்க இந்த கொடுவா மீனில். ஸோ அதனால் நம்ம வந்து தைரியமாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது இந்த மீன் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கொடுவா மீனை வாங்கி சமைச்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்ட அனுபவம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா அடுத்தடுத்த வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் ஆதரவு, எல்லாரோட ஆதரவும் எனக்கு தேவை. ஸோ மீனை வந்து நம்ம கல்லில் போட்டுட்டோம், நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி பொரியுது பார்த்தீங்களா. ஸோ மசாலா வந்து நீங்கள் கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த மசாலாவை வந்து நல்லா நீங்கள் மொறுன்னு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் உதிரி ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, மீன் தனித்தனியாக உங்களுக்கு உதிரி ஆகி நல்லா செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அந்த மசாலா ஊறுறது அரை மணி நேரம் ஊற வைக்கிறது எல்லாமே மீன் உள்ள வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மீன் குழம்போடு அப்படி சாதத்தில் பிடிச்சி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்பயுமே வேணும். பாய்.